ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. இன்னைக்கு நம்ம திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியத்துல 20வது வார்த்தை. அகம் வேத்மி என்றேனோ விஸ்வாமித்திரனை போல. விஸ்வாமித்திரர் ஒரு ரிஷி. அவர் பாத்தீங்கன்னா ராமர் வாழ்ந்த காலத்துல ராமரோட அப்பாவான தசரத மகாராஜா கிட்ட போறார். போய் நான் ஒரு யாகம் பண்ண போறேன், அதுக்கு உங்க குழந்தைய கொடுத்து அனுப்புறீங்களா, உங்க 2 பையனையும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறார். அதுவும் ராமனை கண்டிப்பா தாங்கோ, அவன்தான் அந்த யாகத்தை காப்பாத்தணும்னு சொல்றாரு. இவர் உண்மையாவே அவரை அழைச்சதின் காரணம் என்னன்னா, ராமருக்கும் சீதைக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்ன்ற எண்ணத்தினாலதான் கூப்பிடுறாரு. அதுக்கு அப்பா சொல்றார், இவன் என் பையனுக்கு எனக்கு இன்னும் 16 வயசே ஆளு, ஷோடசோ வருஷக ராமக ராஜீவலோச்சனக, சின்ன பையன் இவன் என்ன யாக ரட்சணம் பண்ணுவான், அதனால நானே உங்க யாகத்தை காப்பாத்தி தரேனே அப்படின்றாரு. ஆஹா, உமக்கு இதை பத்தி தெரியாது, எனக்கும் வசிஷ்டருக்கும் தான் தெரியும்னு சொல்லிட்டு அவர் சொல்றார். அகம் வேத்மி மகாத்மானம் ராமம் சத்திய பராக்கிரமம் வசிஷ்டோபி மகாதேஜா ஏச்சேமே தபஸ்வி ததா அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது எனக்கும் வசிஷ்டருக்கும் மற்ற ரிஷிகளுக்கும் தான் ராமன் மகாத்மான்றதும் சத்திய பராக்கிரமன்னும் இவனே பகவான்னும் எல்லாராலையும் உள்ளிருந்து அந்தர்யாமியாக பூஜிக்கப்படுபவனும் இவனே அப்படின்றது எங்களுக்கு தான் தெரியும், உமக்கு தெரியாது, அதனால அவனை என்கிட்ட தந்தருளுங்கோன்னாராம். இத மாதிரி ராமன் இன்னார் என்று அறிந்தேனோ விஸ்வாமித்திரனை போலன்னு சொல்லிட்டு இந்த 20வது வார்த்தையை சொல்லி முடிக்கிறாங்க திருக்கோளூர் அம்மாள். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக.